இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், விளங்கவே மாட்டேங்குதுங்க, போட்ட காசே எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்திருக்காங்களா? இதுக்கு தனிப்பட்ட முறையில் உங்கள் கருத்து என்ன? இது மனுஷனால பண்ண தப்பா, இல்லை இது இவங்க வளரக்கூடாதுன்றது யாராவது சூனியம் வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? என்னன்றது சொல்லுங்க. உலகமே முன்னுக்கு வரணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் உழைக்கிறது. எல்லாராலையும் முன்னுக்கு வர முடியாது. ஒரு ஆத்மா வந்து இருக்கு, உலகத்துல இருக்கு இல்லைன்றது உங்களுக்கு கணிக்க முடியுமா? அந்த ஒரு சக்தி இருக்கா? நீங்கள் யாரால பிறந்தீங்கன்றது, யாரால நம்ம ஆளானன்றது சொல்ல முடியாது, யாரால சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் யாரால உங்களை அழிக்கப்படுறாங்க, யாரால உங்களை கொல்றாங்க எல்லாமே நான் சொல்லிடுவேன். எந்த கடவுளையும் நான் தவறாக சொல்ல, யார் மனசும் புண்படுத்துகிற மாதிரி நான் இல்லை. ஆனால் ஜின் வந்து அப்படி கிடையாது. நான் சொல்கிற ஒரு மந்திரங்கள் 4 வரி தான். அதை சொன்னோம்னாவே நம்ம நேரடியாகவே காட்சி அளிக்கக்கூடியது, நேரிலே காட்டக்கூடியது. நீங்கள் விளம்பரம் படுத்துறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நான் அகேன்ஸ்டாக தான் நிற்பேன். ஸோ மக்களுக்கு வந்து நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணு வரா, ஆட்டோவில் வரா, வந்தால் பேசுனா கொன்னா, நாங்கள் 1000 கணக்கில் நான் பார்த்தேன், கொன்ன வச்ச செய்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரைட், நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் கேட்குறோம், மக்களும் கேட்குறாங்க. அவங்களுக்கு எப்படி நீங்கள் நம்பிக்கை தருவீங்க? கண்டிப்பாக யாருக்கும் நம்பிக்கை கொடுக்கணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. எதுக்கு நான் அப்படி பயந்து நானும் பின்வாங்குறவனோ எனக்கு இது வரைக்கும் பழக்கமே கிடையாது. ஒன்று கேட்குறாங்கன்னா கேள்விக்கு உண்டான பதில் இல்லை, அது ரிசல்ட்டோடு சேர்த்து தரக்கூடியது தான் என்னுடைய பழக்கம். அதை வாயால் பதில் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு உண்டான பலாபலனை அவங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டிடுவேன். யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நான் அதுக்கு உண்டான பலனை காட்டணும். ஜின்னு இருக்கா இல்லையானா அதை உணர வச்சுட்டு தான் எனக்கு ஒரு வேலை. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்கள் ரிஹானா. இப்போ நமக்கு விருந்தினர் வந்திருக்கவரை ஜின் பார்த்திபன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஜின்னுன்றது. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பில்லி, சூனியம், மூட நம்பிக்கைன்னு சொல்லி மாந்திரிக பற்றி தான் நம்ம வந்து ஒரு பட்ட பேராக வச்சு நம்ம பேசுவோம். ஜின்ன்றது நிறைய பேருக்கு தெரியல, பட் முஸ்லீம் அவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதை பற்றி நிறைய விரிவாக்கம் நாங்கள் அவங்ககிட்ட பேசிக்கலாம். வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம்மா. நானும் வந்து நிறைய பேருக்கு இன்டர்வியூ எடுத்திருக்கேன். எனக்குள்ள ஒரு மந்திரம் தந்திரங்கள் இருக்குது, சக்திகள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்கிறாங்க தவிர எந்த நேரத்துலையும் வந்து ஆன் தி ஸ்பாட் நீங்கள் சொன்ன பதில் யாருமே எனக்கு சொன்னது கிடையாது. அதுக்கேற்ற சக்தியை நான் வளர்த்துக்கிட்டு அதுக்கான நேரங்காலம் வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு விஷயம் நான் நிரூபிப்பேன் அப்படின்ற ஒரு பதில் தான் வந்தது தவிர, இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்னைக்கு நைட்டே நான் ஒரு விஷயம் நான் பண்ணுறேன், அதை வந்து நீங்கள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி லைவ்ல காமிக்கலான்னு கூட நேயர்களே. நான் இதை என்னைய பற்றி நிறைய பேருக்கு தெரியும். நான் எதுக்குமே அடங்காத ஆள். எப்படியாப்பட்ட ஆள் இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். அது அரசியலாக இருக்கட்டும், பெரிய பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கட்டும், பணம் பலம் இருக்கட்டும், ரவுடிசியம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நான் பயப்படுற ஆள் கிடையாது. பட் நான் பயப்படுறது ஒன்று தான், பல்லி, பாம்பு, இந்த சின்ன சின்ன பூச்சிங்களுக்கு தான் நான் பயப்படுவேன் தவிர எந்த இதுக்கும் நான் பயப்படுற ஆள் இல்லை, எந்த ஸ்கிரிப்டுக்கும் நான் போகிற ஆளும் கிடையாது. உண்மையாலுமே ஜின் பார்த்திபன் சார் அந்த ஜின் இருக்குது என்னை உணர வைக்கிறாங்க அப்படின்னா நான் லைவ் போட்டு உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனக்கு என்ன நடக்குது, என்ன ஆகுது அப்படின்ட்டு. உண்மையாலுமே சார் நீங்கள் இந்த விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணுறேன். நான் பல ஆண்டுகளாக சொல்கிறது தாங்க இது. இதை வந்து கண்மூடித்தனமாக நான் வந்து இதுக்கு பேச்சு வார்த்தையால் செய்கிறது வேலையே கிடையாது. என்கிட்ட வந்து ஒரு பழக்கம் உண்டு. இப்போ நான் வச்சிருக்கிறேன், நான் உங்கள் எதிர்க்க காமிச்சாதான் அது மேஜிக்கு. எஸ், நான் யார் சொன்னாலும் யார்கிட்ட வேணாலும் நான் அவங்க உடம்புல ஏற்றுறேன்னா அதுக்கு பேர் அதுக்கு மேஜிக் கிடையாது. சரிங்களா? எதுக்கு நான் அப்படி பயந்து நானும் பின்வாங்குறவனோ எனக்கு இது வரைக்கும் பழக்கமே கிடையாது. ஒன்று கேட்குறாங்கன்னா கேள்விக்கு உண்டான பதில் இல்லை, அது ரிசல்ட்டோட சேர்த்து தரக்கூடியது தான் என்னுடைய பழக்கம். அதை வாயால் பதில் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு உண்டான பலாபலனை அவங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டிடுவேன். யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நான் அதுக்கு உண்டான பலனை காட்டணும். ஜின்னு இருக்கா இல்லையானா அதை உணர வச்சுட்டு தான் எனக்கு ஒரு வேலை. அப்படி தான் காட்டுவேன் நான் தவிர, இல்லை நீங்கள் இதை பண்ணணும், அதை பண்ணணும், உங்களுக்கு எல்லாம் இது வராது. ஏதோ ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார், எவன் நல்லவனு இது பொண்டாட்டியாக இருந்தால் இப்படி போகாத சொல்லுவார். அந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட கிடையாது. யாராக இருந்தாலும், ஏன்னா நீங்கள் முஸ்லீமாக இருங்க, இந்துவாக இருங்க, கிறிஸ்டினாக இருங்க, உங்களுக்கும் 2 கை தான், எனக்கும் 2 கை தான். ஆமாம், உங்களுக்கும் 2 கண்ணு தான், எனக்கும் 2 கண்ணு தான். வெட்டினா ரத்தம் உங்களுக்கும் தான் வரும், எனக்கும் தான் வரும். ஜின்னுன்றது எல்லாருக்கும் வர வைக்கக்கூடியது தான். ஜின்னு இவங்களுக்கு தான் வரும், அவங்களுக்கு தான் வரும், இது கிடையாது, அப்படிலாம் கிடையாது. யாரையாக இருந்தாலும் காப்பாற்றக்கூடியவன் நான் அந்த இடத்துல நான் இருக்கிறேன். அதனால் யாராக இருந்தாலும் கவலை கிடையாது. அவங்க உடம்புலேயே நான் ஜின்னை ஏற்றி காட்டுவேன். கடவுளே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்றவங்க உடம்புலே நான் 10 நிமிஷத்தில் ஏற்றி காட்டுவேன். அதுதான் என்னுடைய வேலை.
வந்தா என்னெல்லாம் பண்ணுவாங்க? எப்படி அது ரியாக்ட் பண்ணுவாங்க? அவங்களுக்கு பொறுத்து தான். ஒரு ஒரு அவங்க உடல்நிலை பொறுத்து தான். இப்போ ஒரு சிலர் வந்து ஷாக் ஆவறது, ஒரு சின்ன விஷயத்த பார்த்தா டக்குன்னு ஷாக் ஆவாங்க. ஒரு சிலர் பெரிய விஷயத்த கண்டா கூட அசால்ட்டா போவாங்க. அந்த மாரி அவங்க மன தைரியத்த பொறுத்து தான் உண்டு அது. இது எப்படி சொல்றதுன்னா, ஜின்னு இருக்கு, ஜின்ன வச்சு நம்ம செய்யறன்றது இங்க இந்தியாவுல தான் சரிவர தெரியாது. மலேசியா, சிங்கப்பூர், உலக நாடு இந்தோனேஷியா எல்லா கண்ட்ரிக்கும் உலகம் பூரா தெரியும் இது. அரப் கண்ட்ரி, கிறிஸ்டியன் கண்ட்ரி எல்லா நாட்டுக்கும் தெரியும் ஜின்னுன்னா என்ன பவர்ன்னுட்டு. ஏன்னா, இங்க அங்கங்க வழிபாடு அவங்க மதத்த வழிபாட வச்சு இங்கேயே பழகி விட்டுட்டாங்க. முன்னோர்கள்லேருந்து அப்படியே பழகுனதால சரிவர தெரியாது. இப்போ ஹியூமன்னா தப்பு பண்ற குணம் இருக்கத்தான் செய்யும். யாருமே வந்து தெய்வம் கிடையாது. இந்த கடவுளு, சக்தி அந்த மாதிரி இல்ல. இப்போ நீங்க உங்களுக்குள்ள ஜின் இருக்கிறதுனால, நீங்க எந்த தவறும் பண்ணாம சுத்தபத்தமா இருக்கிறீங்க. ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க, ஓகே. இதுவே மனுஷனாகிய நாம எல்லாருமே வந்து ஒரு தப்பு செய்ய தான் செய்வோம். பொய் பேச தான் செய்வோம். எல்லா விஷயங்களும் நமக்குள்ள இருக்கும். கெட்ட கெட்ட எண்ணங்கள், கெட்ட புத்திகள், கெட்ட கேரக்டர் எல்லாமே இருக்கும். இப்ப எனக்கு புடிச்சது மத்தவங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள நான் சொல்றேன். ஹியூமன்னா தப்பு பண்ண தான் செய்வான். அந்த தப்ப ரிப்பீட்டடா பண்ணும்போது ஒருத்தவங்கள பாதிக்கிறதோ, ஒருத்தவங்கள நாசமாக்குறதோ, அந்த விஷயம் பண்ணா அவன் அரக்கன். மனுஷன் கிடையாது. அந்த அரக்கன நிஜமாலே நீங்க வந்து அதுக்கு கூலி நீங்க குடுக்குறீங்க. கடவுளுக்கு நிகரா நின்னு அந்த ஜீன் குடுக்குது அப்படின்னா, நான் இது ரொம்ப நான் வரவேற்கிறேன். சப்போஸ் இது ஜீனே இல்ல, ஒரு விஷயம் இல்லாத ஒரு ஒரு விஷயத்த நீங்க விளம்பரம் படுத்துறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நான் அகைன்ஸ்டா தான் நிப்பேன். சோ கண்டிப்பா. மக்களுக்கு வந்து நீங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணு வரா, ஆட்டோல வரா, வந்தா பேசுனா, கொன்னா, நாங்க 1000 கணக்குல நான் பார்த்தேன், கொன்னேன், வச்சேன், செய்றேன்னு நீங்க சொல்றீங்க. ரைட். நீங்க சொல்றீங்க, நாங்க கேட்கிறோம். மக்களும் கேட்கறாங்க. அவங்களுக்கு எப்படி நீங்க நம்பிக்கை தருவீங்க? கண்டிப்பா. யாருக்கும் நம்பிக்கை குடுக்கணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. ம். நான் யாருன்னு என்னோட பேக்ரவுண்ட் என்ன, நான் என்ன பிசினஸ்ல இருக்கேன்னு எல்லாம் என் ஊர் உலகத்துக்கு எனக்கு சொந்த இடத்துல எல்லாருக்குமே தெரியும். இது எப்படி சொல்றதுன்னா, ஜின்னு இருக்கு, ஜின்ன வச்சு நம்ம செய்யறன்றது இங்க இந்தியாவுல தான் சரிவர தெரியாது. மலேசியா, சிங்கப்பூர், உலக நாடு இந்தோனேஷியா எல்லா கண்ட்ரிக்கும் உலகம் பூரா தெரியும் இது. அரப் கண்ட்ரி, கிறிஸ்டியன் கண்ட்ரி எல்லா நாட்டுக்கும் தெரியும் ஜின்னுன்னா என்ன பவர்ன்னுட்டு. ஏன்னா, இங்க அங்கங்க வழிபாடு அவங்க மதத்த வழிபாட வச்சு இங்கேயே பழகி விட்டுட்டாங்க. முன்னோர்கள்லேருந்து அப்படியே பழகுனதால சரிவர தெரியாது. ஆனா, உலக நாடுகள்ல எங்க போனீங்கன்னாலும் ஜின்னுன்னா தெரியும். இதெல்லாம் நான் போய் சொன்னதாங்கல்லாம்? இல்ல நான் பரப்பி விட்டதாங்கல்லாம்? ஒண்ணும் கிடையாது. ஜின்னு காலகாலமா இருக்குது. இதே மலேசியாவுலலாம் ஜின்னே பெட்டா வீட்டுக்குள்ளேயே வளர்க்குறாங்க. அத தான் ம். வணங்குவாங்க. இந்த மாரி வெளிய மேல நாடுகள் எல்லாம் நெறைய இடத்துல இதெல்லாம் நெறைய உண்டு. மன்னர் காலத்துல இருந்து ஜின்ன வழிபடுறது, ஜின்ன செய்யறது நெறைய உண்டு. அது இங்கத்தி இடத்துக்கு இந்த நாட்டுக்கு பொறுத்தவரைக்கும் சரிவர தெரியாது. இது வடநாட்டுலலாம் கூட நெறைய ஜின்கள் உண்டு. எல்லாருக்கும் ஜின்னுன்னா என்னன்னு நேரடியா காட்சி அளிக்கக்கூடியது ஜின் மட்டும் தான். இப்போ நீங்க எந்த கடவுள வணங்குனாலும் அந்த கடவுள வந்து நான் குறை சொல்ல வரல. எந்த கடவுளையும் நான் தவறா சொல்லல. யார் மனசும் புண்படுத்துற மாரி நான் இல்ல. ஆனா ஜின் வந்து அப்படி கிடையாது. நான் சொல்ற ஒரு மந்திரங்கள் 4 வரி தான். அத சொன்னோம்னாவே நம்ம நேரடியாவே காட்சி அளிக்கக்கூடியது. நேரிலேயே காட்டக்கூடியது. நேரிலேயே காட்டுவேன். புரியுதுங்களா? ம். இல்லன்றவங்க உடம்புல கூட நான் இறக்கி விடுவேன் அந்த ஜின்ன. என்ன படிச்சிருந்தாலும் சரி, என்ன சைக்காட்ரிஸ்ட் முடிச்சிருந்தாலும் சரி, அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்ல, எனக்கு கடவுள் இல்லையே, இது இல்லன்னு நம்பிக்கிறவங்க கூட நான் ஜின் அவங்க உடம்புலயே இறம்பி அவங்க உடம்புலயே நான் அந்த இத காட்ட முடியும். இப்போ நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். விளங்கவே மாட்டேங்குதுங்க. போட்ட காசே எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்திருக்காங்களா? இதுக்கு தனிப்பட்ட முறையில உங்க கருத்து என்ன? இது மனுஷனால பண்ண தப்பா? இல்ல இது இவங்க வளரக்கூடாதுன்றது யாராவது சூனியம் வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? என்னன்றது சொல்லுங்க. எல்லாருமே முன்னுக்கு வரணும்னு தான் உழைக்கிறாங்க. ஆமா. உலகத்துல எல்லாருமே உலகமே ம். முன்னுக்கு வரணுன்ற ஒரு நோக்கத்துல தான் உழைக்கிறது. ம். எல்லாராலயும் முன்னுக்கு வர முடியாது. அதுக்கு உண்டான நேர காலங்களும் கரெக்ட்டா இருக்கணும். எல்லாமே கரெக்ட்டா இருந்தா தான் ஒரு மனிதன் முன்னுக்கு வர முடியும். ஆமா. கண்டிப்பா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் எண்ணுவாங்க. அது எஸ். கண்டிப்பா ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கணும். எல்லாருமே எல்லா இடத்துக்கும் போயிட முடியாது. அதே சமயம் நல்லவங்களும் பக்கத்துல இருக்கணும். அது கரெக்ட். நல்லவங்களும் இல்லன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ம். 3வது ரகம் தான் செய்வினை. அதுக்கு பாதிக்கப்படுறவங்களும் உண்டு. இத வந்து பார்ட்டா பிரிக்கலாம். எவ்வளவோ உண்டு. ம். நம்மளுடைய லக்குன்னு சொல்லலாம். நல்லவங்க துணைன்னு சொல்லலாம். ம். கெட்டவங்க இருந்து கெடுக்கிறது ஒரு பக்கம் சூழ்ச்சியும் சொல்லலாம். ம். அடுத்தது செய்வினை மந்திரி மூலியமா சொல்லலாம். ஒண்ணு தனக்குத்தானே அழிச்சுக்கிறது. எல்லாத்தையுமே கேர்லெஸ்ஸா நினைச்சு அடிச்சுக்கிறது நம்மகிட்டயே ஒரு திமிர்ல செய்வதும் ஆமாமா, உண்டு. ஆமா. இத வந்து இப்படி அப்படின்னு பார்க்க முடியாது. எதனால பாதிச்சுக்கிறாங்கன்னு அந்த பாதிக்கப்பட்டவங்க வரும்போது கண்டிப்பா அத நான் விளக்கி நானே சொல்லிடுவேன். இதுதான் இங்க தப்பு, இதுதான் தப்புன்னு. ஒரு மெக்கானிக் கிட்ட ஒரு வண்டி போனா தான் இதுல எங்க ஃபால்ட் இருக்கு, என்ன இருக்குன்னு கரெக்ட்டா சொல்ல முடியும். ஆமா. அதே மாரி அந்த பிரச்சனைன்னு வரும்போது தான். இப்ப நீங்க பொதுவா எப்படின்னா பொதுவா நீங்க கேட்கறீங்க. இதுவா? அதுவா? அதுவா? அப்படி கிடையாது. இது பிரச்சனைன்னு என் இடத்துக்கு வாங்க. இது ம். எதனால பிரச்சனை ஆச்சு? எத வச்சு சரி பண்ண முடியும்னு கண்டிப்பா நான் சொல்யூஷன் கண்டிப்பா கட்டாயம் குடுத்துருவேன். ஓ! நீங்க கண்டுபிடிச்சுடுவீங்க இத. கண்டிப்பா இது அதுதானே எங்க வேலை. இப்ப வர்றவங்கலாம் வந்து ஒண்ணே உட்கார்ந்துன உடனே, "ஓ! நீங்க இந்தாங்க மந்திரவாதியா? இந்தா புடிங்க. எவ்வளோ வேணும்?" அப்படின்னு எடுத்து குடுக்கறது கிடையாது ஜனங்க. உட்காந்து, "எனக்கு என்ன ஆச்சு? இதுக்கு இப்படி ஆச்சு.
இது எதனால் நடந்தது நம்ம எல்லாம் தெரியும், அவங்களுக்கு தெரியாத மாதிரி எல்லாம் கேட்பாங்க நம்ம கிட்ட. ஓகே. அவன் எங்கிருந்து வராங்கன்னு நமக்கே தெரியாது. கன்னியாகுமரியா, நாகப்பட்டினமா, இதாண்ட வேலூரா, ஆம்பூரான்னு எதுவுமே தெரியாது. வந்து ஓகே. உக்காந்துக்கிட்டு எதனால் எனக்கு நஷ்டமாச்சு, தொழில் ஏன் விழுந்தது, எதனால் போச்சுன்னு எல்லாம் கேட்பாங்க. அப்போ நான் சொல்லணும் அந்த பதிலை. சொல்லும்போது அவங்க கரெக்டாக கணிப்பாங்க. ஓ, கரெக்டாக சொல்கிறாருன்ன பிறகு தான் ஒரு 10 ரூபா கூட இப்படி எடுத்து வைப்பாங்க. உலகம் அந்த மாதிரி உலகம். ஓகே. சரிங்களா? எவங்க தான் நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, எவனை பற்றியும் கவலை இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லை. நம்பி வரவங்கள காப்பாற்றுவேன். சரிங்களா? நம்பி வரவங்கள என் உயிரை கொடுத்த கூட காப்பாற்றுவேன். சரிங்களா? எந்த சூழ்நிலையும் எப்பையும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், பின்வாங்கவும் மாட்டேன். ஓகே. என்பட சொத்து அழிஞ்சாலும் சரி, சொல்லழியாது. ஓ, ஓகே. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். என்ன மாதிரி ஒரு நக்கல் பிடிச்ச ஒரு பொண்ணை நீங்க பாக்குறீங்க. ம். எங்க அப்பாக்கு வந்து எங்க அப்பா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஸோ அதுக்கு நல்ல நேரமா சொல்லுங்க. இது விளங்குமா விளங்காதா அப்படின்ட்டு இறந்து போன அப்பாவை வச்சு நான் ஒரு கண்டிப்பா, விஷயம் சொல்றேன். கண்டிப்பா. கண்டிப்பா. சொல்றேன்னு வச்சுங்க. ஏன்னா நான் உங்களை டெஸ்ட் பண்றேன். இல்ல, கண்டிப்பா. அது முக்கியமான விஷயம். அதை கேளுங்க. சரிங்களா? ஆ. நான் வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்றேன். இந்த மாதிரி இப்போ நான் சொல்லிட்டேன். இப்போ எங்க அப்பா வச்சு நான் பேச முடியாது வச்சுக்கோங்க. ஆனா திடீர்னு ஒருத்தவங்க என்னை மாதிரி வராங்க. ஒரு ரெஹானா வரா வந்து ஆ. வந்து எங்க அப்பா வந்து இறந்ததே உங்ககிட்ட காட்ட காமிச்சிக்காம மாட்டாங்க. ஆமா. எங்க அப்பா வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க சொல்லுங்க. இது ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்ல வேற ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா இதாகுமா? அப்படின்றத விஷயம் சொல்லும்போது, அந்த விஷயத்தை நீங்க கண்டுபிடிப்பீங்களா? ஒரு 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 ஆத்மா வந்து இருக்கு, உலகத்துல இருக்கு, இல்லன்றது உங்களுக்கு கணிக்க முடியுமா? அந்த ஒரு சக்தி இருக்கா? நீங்க யாரால பொறந்தீங்கன்றது, யாரால நம்ம ஆளானன்றது சொல்ல முடியாது. யாரால இதுன்னு சொல்ல முடியாது. ம். ஆனா, நீங்க யாரால உங்கள அழிக்கப்படுறாங்க, யாரால உங்கள கொல்றாங்க எல்லாமே நான் சொல்லிடுவேன். ஒரு ஓகே. விளையாட்டா பேசிக்கிட்டு வரவனுக்கு ஒரு பிரச்சனை, சும்மா நான் லவ் பண்ண பொண்ணு போயிடுச்சு, என் மனைவி வாழலன்னு சொன்னா கண்டிப்பா அத பிரிச்சே விட்டுடுவேன். யோசிக்கவே மாட்டேன். சற்றும் யோசிக்க மாட்டேன். கெட்டது செய்வேன்னு கேட்டீங்கல்ல ஃபர்ஸ்ட்ல. இப்ப சொல்றேன் பாருங்க. ஒரு ம். விளையாட்டா, ஒரு திமிரா வந்து எனக்கு சும்மாவே ஒரு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு விளையாட்டா சொல்றவனுக்கு உண்மையான வலியா இருந்தா காப்பாத்தலாம். வராதவனுக்கு வர வச்சுருவேன். விளையாட்டா என்கிட்ட பொய் சொன்னா, அந்த மாரி நான் நெறைய செய்திருக்கிறேன். அப்படியா? சரிங்களா? கூட ஓகே. வர்றவங்கள யாராவது ஒருத்தவங்க 2, 3 பேர் வராங்கன்னா, அதில ஒரு கிராஸா ஒருத்தவங்க பதில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரியா? நீங்க அத பேச சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க. "ஏன் சர்வீஸ் எல்லாம் 30 வருஷத்துல இது நீங்க இப்ப தான் பேசுறீங்க. நான் 30 வருஷமாவே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன்." "அப்படியா? சொல்லுப்பா உன் பேர் என்ன?" சரி சும்மா சொல்லுவான், விளையாட்டா சொல்லுவான். "எனக்கு கல்யாணம் ஆகுமா?" "கல்யாணம் ஆயிட்டு இருக்கும் ஏற்கனவே." "எனக்கு கல்யாணம் ஆகுமா? இது ஆகுமான்னு." உடனே வீட்டுக்கு போனதுமே இருக்கிற பொண்டாட்டி கண்டிப்பா போயிடும். புட்டுக்குமா? பட்டு வச்சுருவேன். ஏன்னா அவன் கேட்டது கல்யாணம் பண்ணி தான். திரும்ப ஓடியாந்து என்கிட்டயே நிப்பாங்க. "நீ கேட்ட கல்யாணம் ஆகலன்னு தானே உனக்கு இன்னொரு கல்யாணம் ஆகும் போடான்னுவேன்." இதெல்லாம் நானும் வந்து சீரியஸ்னஸா கண்ணாடி மாரி தான். ஆ, எப்படி எடுத்துக்கிறாங்களோ அதே போக்குல தான் போவேன் நானு. சரிங்களா? பரவாயில்லையே. நல்லா இருக்கிறவன் செத்துருவேன்னு சொன்னான்னா, உண்மையாலுமே அத சாவற மாரி பண்ணி விட்டுடுவேன். நான் யோசிக்கவே மாட்டேன். எதுக்குன்னா, நான் ஒரு தொழிலா செய்கிறேன். இப்போ உங்க தொழில்ல வந்து உங்கள வந்து தொழில பத்தி பேசனா பரவாயில்ல. ம். விளையாட்டா ஒரு நாய் இருக்குது, கட்டி போட்டு கூட இருக்கட்டும். அந்த நாய சும்மா சென்னீங்கன்னா என்ன பண்ணும்? கடிக்க தான் செய்யும். குறைக்க அதேதான். தான் செய்யும். அதே நாய்கிட்ட, மிருகங்கிட்ட, சிங்கத்துக்கிட்ட, புலிகிட்ட எல்லாத்துக்கிட்டயும் அந்த பழக்கம் உண்டு. நான் ம். மனுஷன் தானே! சும்மா ம். தேவையில்லாத சொன்னா, கண்டிப்பா அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணுவேன். அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. கேள்விக்கு ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க. என்னோட பர்சனலா இருந்த சில டவுட்ஸ்லாம் நான் கேட்டேன். மக்களாகிய எல்லாருக்கும் இருக்கிற டவுட்டும் நான் கேட்டேன். இனிமேல் வர டவுட் கண்டிப்பா நான் இன்னொரு நேர்காணல்ல உங்கள நான் சந்திக்கிறேன். கண்டிப்பா. தேங்க் யூ. தேங்க் யூ.